அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நோன்பு காலம் வந்துட்டா அந்த நோன்பு மாதத்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு நினைவுக்கு வரும். மீஞ்சூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஊரில் எண்ணூர் தாண்டி இருக்குது. அங்கே 4-4.5 வருஷம் மட்டும் இருந்தோம். அப்போ நோன்பு கஞ்சி என்ன பண்ணுவாங்க, அங்கே கஞ்சி கொட்டரவில் ஊற்றி அடுக்கி வைப்பாங்க. இப்போ நிறையா சேஞ்சஸ் நடந்துருச்சு. அந்த மஸ்ஜிதில் முன்னாடி என்ன இருக்குன்னா, ஒரு உது பண்ணுறதுக்கு உள்ள டேங்க்கு, அதுலேருந்து தண்ணி பைப்பு இருக்கும். அந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் வெட்டாக இருக்கும், ஈரமாக இருக்கும். இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு, இப்போ இல்லை. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அந்த கஞ்சி கொட்டுற அங்கே வரிசையாக ஊற்றி அடுக்கி வச்சிட்றாங்க. இந்த ஈரம் சேர்றதுனால அங்கே இந்த தவளைங்க அப்படியே வர்றது பார்க்க முடியும். அதில் ஏதோ ஒன்று தாவி தாவி அந்த சூடாக இருக்கக்கூடிய நோம்பு கஞ்சிக்குள்ளே விழுந்துட்டுருக்கு. இதோட அது உள்ளே இறந்து போச்சு. வெளியிலேருந்து பார்த்தா தெரியல, கஞ்சி கொஞ்சம் நிறையா இருக்கு இல்லையா, அதனால் அந்த லெவலுக்கு கீழே இருக்குது, அது தெரியல. சரி, நோம்பு திறக்கிற நேரம் எல்லோரும் உட்காந்துருக்கோம், எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு பக்கத்தில் என்னுடைய அண்ணன் பையன், அப்போ சின்ன வயசு, அந்த தம்பிக்கு இந்த கொட்டரை வந்திருக்கு. அவன் வாயில் வச்சு குடிக்கிறான். ஏதோ உள்ளேருந்து வருது. இப்போ நம்ம தக்காளி வரும், பச்சை மிளகா வரும், அந்தமாரி ஏதோ வருதுன்னு சொல்லி எடுத்து பார்த்தா தவளை. பயந்துட்டேன், நானும் கூட ரொம்ப பயந்துட்டேன். என்னமோ அதுவும் இறந்து போன தவளை, அது அதோடு சேர்ந்து கஞ்சியை குடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டோம். அதுக்கப்புறம் எதிரே அப்போது தாஜ் டாக்டர்னு இருந்தார். அவர் யுனானி மருந்தெல்லாம் கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் சொன்னோம். அவர் சொன்னார், ஒன்றும் பயப்படுற ஒன்றும் இருக்காது. தவளை எப்போதுமே தண்ணியில் வாழக்கூடிய உயிரினம் தான். அதில் சில நேரங்கள் உள்ளே இறந்து போயிடுறதெல்லாம் உண்டு. அதனால ஒரு விஷமெல்லாம் இல்லை, ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அந்த விஷ முறிவுக்காக உள்ள சில சொட்டு மருந்து போட்டு அனுப்புனார். மறுநாள் வரைக்கும் ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஆனாலும் இறைவனுடைய அருளால் எதுவும் பிரச்சனை ஆகலை. அந்த நோன்பு காலம் வந்துருச்சுன்னு சொன்னால், நோன்பு கஞ்சி கொட்டரா பார்க்கும்போது அந்த நினைவு வந்துடும். நம்ம எப்போதுமே கொஞ்சம் கவனமாக குடிக்கிறது நல்லது. அதேமாரி அடுக்கி வைக்கும்போதும் கூட கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க இந்த தவளை எதுவும் வருதாங்கிறத கண்காணிக்கக்கூடிய வகையில் இப்போல்லாம் கொஞ்சம் நிறைய இடத்துங்களில் நல்ல மாற்றங்கள் வந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு சில ஊர்களில், சின்ன ஊர்களில், கிராமங்களில் இது போல் அந்த சூழ்நிலை இருந்தால், அங்கே ஈரப்பதமான சூழ்நிலை இருந்தால், தவளை வரக்கூடியதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தா அதை கொஞ்சம் கண்காணிப்பாக பார்த்துக்கிடணும். இது போன்ற நிகழ்வு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை பதிவு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.